Hi friends, welcome to Zeenath's World. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி பிரியாணிக்கு சைடு டிஷ்ஷான கத்திரிக்காய் பச்சடியை தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். இதை எப்படி ஈஸியா சிம்பிளா பண்றதுன்னு இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறேன். நம்ம இந்த மாதிரி பெருசா ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த கத்திரிக்காவை இந்த மாதிரி மெல்லிசா கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எப்போவுமே கத்திரிக்காவை தண்ணியில் போட்டுறணும், இல்லைனா கருப்பாயிடும். இப்போ நம்ம இங்கே அடுப்பில் பேனில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு வெந்தயம் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். வாசனைக்கு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே பெரிய வெங்காயம் 2 மெல்லிசாக கட் பண்ணி இதில் போட்டுடலாம். இந்த கத்திரிக்காய் பச்சடியில் நிறைய பேர் வேர்க்கடலை எள்ளெல்லாம் போடுவாங்க. நான் உங்களுக்கு சிம்பிளான முறையில் சூப்பரான கத்திரிக்காய் பச்சடி சொல்லித்தரேன். எலுமிச்சப்பழ சைஸ் அளவு புளியை எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ வெங்காயம் வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், இப்போ இதையும் போட்டு வதக்கிடுவோம். இப்போ வெங்காயம்லாம் வதங்கிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ரெண்டு தக்காளியை கட் பண்ணி இதில் போட்டுருவோம். வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கிட்டோம். இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுக்கிற அந்த கத்திரிக்காவை இதில் போட்டுடலாம். இப்போ இந்த கத்திரிக்காவை நம்ம எண்ணெயிலே தான் வதக்க போகிறோம், தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது. இந்த எண்ணெயிலே கத்திரிக்காய் நல்லா வெந்துடும். பச்சை மிளகா 2 போட்டுக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ நம்ம இந்த எண்ணெயிலேயே தான் அந்த மிளகாத்தூள் இதையும் போட்டே வதக்க போகிறோம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி தண்ணியை இதில் ஊற்றிடலாம். நம்ம தண்ணி தனியாக ஊற்ற போகிறதில்ல, இந்த புளி தண்ணி தான் அந்த இதில் கிரேவி கொடுக்கும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னு மேலே எண்ணெய் படர ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், ஃபைனலாக நம்ம பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை கிண்டி விட்டுடலாம். சூப்பரான பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷான கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.